ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், பொதுவாகவே ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த பொண்ணை கட்டக்கூடாது, குடும்பம் பிரிஞ்சிடும், கணவனும் மனைவியாக சேர்ந்து வாழ முடியாது. அதே மாதிரி அந்த பையனுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வேணவே வேணாம்ப்பா, நம்ம வேறு பையனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல எல்லாம் செவ்வாய் இருந்ததுன்னா அது செவ்வாய் தோஷம். அப்படி இருக்கையில் இந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க. இப்போ இந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து அங்கே செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தாலோ அல்லது குரு கூட செவ்வாய் சேர்ந்து குரு பார்வையில் இருந்தாலோ அங்கே செவ்வாய் தோஷத்துக்கான பலன் அங்கே இருக்காது, அங்கே நல்லபடியாக தான் இருக்கும். இப்போ அங்கே இப்போ ஒரு சில பேருக்கு என்ன ஆகுது, செவ்வாய் திசை அப்படிங்கிறது வராமையே போகுது. அதே மாதிரி மற்ற காரணிகளையும் பார்த்து தான் இந்த செவ்வாய் திசை அதாவது செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்குது. அப்போ மற்ற காரணிகள் எப்படி இருக்குது, செவ்வாய் திசை எப்போ வருது, இப்போ குரு பார்க்குதா, குருவோடு சேர்ந்துருக்கா, அந்த செவ்வாய் வந்து அங்கே ஆட்சி உச்சம் ஆயிருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் அங்கே பலனை நம்ம எடுத்துக்கணும். உடனே அங்கே ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது வந்து ஆகாது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வரக்கூடாது. பொதுவாகவே ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வேலைக்காகவோ அல்லது மற்ற சண்டை போட்டோ இல்லை குடும்ப பிரச்சனைக்காகவோ கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி அமைப்பு. பட் ஆனால் எல்லாத்துக்குமே இது நடக்குமா அப்படிங்கிறத நமக்கு பார்க்கக்கூடாது. 90% வந்து அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும்.